இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி கடந்த காலத்தில் சைனாவுடைய பங்களிப்பை பற்றி இந்த நாட்டில் மிக கடும் விமர்சனம் செய்தொருவர். எனவே இப்போது அவர் வைத்து பல ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறார்கள். இனி அவர் இப்போ அந்த ஒப்பந்தங்கள் மக்களுக்கு காட்ட வேணும். அவர்கள் செய்த இந்த ஒப்பந்தங்கள் என்ன? ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் இனி புதுசாக ஆட்சி உருவாவினால் இனி அவர்கள் எல்லா வெளிநாட்டுக்கும் போய்த்துவார். அது இனி அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. இனி அந்த சம்பிரதாயம் படித்தான் அன்றுகுமார் திசாநாயக் அவர்களும் சைனாவுக்கு போனது. அது அரசாங்கம் தான் சொல்ல வேணும். கிளீன் ஸ்ரீலங்கான்னு இனி அரசாங்கத்துக்கும் இன்னும் தெரியும் என்ன கிளீன் ஸ்ரீலங்கான்னு. ஒரு அமைச்சர் சொல்றார்கள் நாங்கள் இப்போ ஒரு பகுதியை அவங்க போய்த்து சுத்தம் பண்றார்கள், அதுக்கு அவர்கள் சொல்றார்கள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு. இன்னொரு அமைச்சர் சொல்றார்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தான் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா ஆரம்பிக்கிறது. இனி அப்படி பார்த்தா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மத்தியிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி சரியான ஒரு விளக்கம் இல்லை என்று தான் தெளிவாக விளங்கி இருக்கிறது. அரசாங்கம் இப்போது சொல்றார்கள் அவர்கள் பல நடவடிக்கை எடுத்துக்கொண்டு போறார்கள் என்று இந்த போதைப் பொருள்களை தடுக்கிறதுக்கு. அது நல்ல விஷயம்தான். அதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குறது. உண்மையாக இந்த நாட்டிலே போதைப் பொருள்கள் தடுக்க வேணும். என்னென்றால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அது சம்பந்தமாக அவர்கள் அதுக்கு இப்போது அடிமையாக இருக்கிறார்கள். அந்த போதைப் பொருள்கள் நாட்டு முழுக்க எல்லா பகுதிகளிலேயும் போதைப் பொருள்கள் இருக்கிறது. எனவே அரசாங்கம் அது சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு, அது இல்லாமக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை அரசாங்கத்துக்கு வழங்குறது. ஜனாதிபதி அவர்கள் வடக்குக்கு பெய்த்தும் கிழக்குக்கு பெய்த்தும் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துறது என்று. இனி இப்போது ஜனாதிபதி அவர்களுக்கு 3/2 பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு தயக்கமும் இல்லை. இப்போது இந்த இனப்பிரச்சினைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு இப்போ ஜனாதிபதிக்கு சக்தி இருக்கிறது. அதனால அந்த தீர்வை அமுல்படுத்த வேணும். ஜனாதிபதி அவர்கள் இன்னும் இதுக்கு காலம் நேரம் எடுக்காமல் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துறது இப்போ அவருடைய பொறுப்பு.